மக்களவை தேர்தல் பிரச்சாரம் களை கட்டியுள்ள நிலையில் தேர்தல் தொடர்பான மீம்ஸ்களை தற்போது பார்க்கலாம். மக்கள் மீது மதுவை திணிக்கிறது அரசுன்னு கனிமொழி டாஸ்மாக் பத்தி காட்டமா பேச, அப்போ உங்க மது ஆலையில தயாரிக்கிறதெல்லாம் என்ன சத்துட்டானிக்கா அப்படின்னு வடிவேலு போதையா கேட்கிற மாதிரி ஒரு மீன் வேகமா சுத்தி வருது இணையதளத்துல. 8 வருஷமா அதிமுக தமிழகத்துல சிறப்பா ஆட்சி நடத்துதுன்னு மானாவரியா ராமதாஸ் அவர்கள் புகழ்ந்து வர்றத ஒரு செய்தியா போட்டு, கோபால் கோபால் ஆளுநர் கிட்ட புகார் கொடுத்ததெல்லாம் வெறும் பில்டப்பா கோபால் அப்படின்னு மக்கள்லாம் கேட்கிற மாதிரி ஒரு மீமை ராமதாஸ கலாய்ச்சி போட்டிருக்காங்கோ. உழைப்பால் படிப்படியாக உயர்ந்து முதல்வர் பதவியில் இருக்கிறேன், அதிமுகவினர் மற்றவர்கள் உழைப்பில் வாழ்பவர்கள் அல்ல அப்படின்னு முதலமைச்சர் பேசினது மேல ஒரு போட்டோவா போட்டு, அமைச்சர்கள் எல்லாம் ஜெயலலிதாவை பார்த்து வணங்கக்கூடிய போட்டோவை போட்டு கடுமையாக உழைக்கும் காட்சி அப்படின்னு கிண்டல் பண்றாங்க நெட்டிசன்கள். வேலூர் தொகுதியில தன்னுடைய மகன் போட்டியிடுறதுக்காக தன் மகனை பொதுமக்களுக்கு தத்து கொடுக்கிறேன் துரைமுருகன் கண்ணீர் மல்க பேசினதை கிண்டல் பண்ற மாதிரி, ஆமா அப்படியே ராணுவத்துல சேர்த்து விட்டாரு நடிக்காதீங்க அப்படின்னு ஒரு போட்டோவை போட்டு துரைமுருகனை கிண்டல் பண்றாங்க. மன்மோகன் சிங்குடைய ஆட்சி காலத்துல பருப்பு விலை 65 ரூபா உயர்ந்த போய் வீதிக்கு வந்து குத்தாட்டம் போட்ட சுஷ்மா ஸ்வராஜ் 180 ரூபா பருப்பு விலை விற்கக்கூடிய மோடி ஆட்சியில ஊமையா உட்கார்ந்து இருக்காங்களா அப்படின்னு 2 போட்டோவை போட்டு கிண்டல் அடிக்கிறாங்க பாஜக ஆட்சியை.